இந்த உயரதுக்கு ஒரு கீ இருக்கு, அதுதான் சப்மிஷன். நீங்க மேல உயரதுக்கு முன்னாடி உள்ளே 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 நான் போவேன். You want to go deeper to in the relationship of the Holy Spirit. நீங்க ஆவியானவருடைய உறவுக்குள்ள எழும்பி உள்ள போக போக ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன ஆயிருவீங்க, வெளியில போயிருவீங்க. இந்த தெரியுமா, மூங்கில பிளான் பண்ணி வச்சுட்டு அந்த மூங்கில் எப்படி வளரும்னா தண்ணி ஊத்திட்டே இருப்பாங்க, ஆனா என்ன ஆகாது, வளரவே வராது. 5 வருஷம் ஆனாலும் அது அப்படிதான் இருக்கும். பார்க்குறவன் என்ன சொல்லுவான், தண்ணி ஊத்துறவனை பார்த்து, பைத்தியக்காரா ஏன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு, அது வளரவே இல்லை. ஏன் வளர இல்லை எனக்கு தெரியுது, வளரும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு இருப்போம். ஒரு நாள் வரும், இட் வில் டேக், அது எத்தனையோ மாதங்கள்ல சட 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 சடன்னு என்ன ஆயிருமா, வளர்ந்து இதாகுமா. அப்போ இன்னைக்கு நீங்க பாருங்க, அநேக ஊழியக்காரங்க இன்னைக்கு வெளியில தெரியுறாங்க அப்படின்னா, கிறிஸ்துவின் வார்த்தையை அறிவிக்கிற ஊழியக்காரங்க வெளியில தெரியுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன, அவர்கள் தேவனோடு சம்பாஷிப்பு, அவங்க தேவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அந்த வல்லமையே வரல. அந்த ஆலன் அவர் செஞ்ச அற்புதங்கள் இந்த நாட்கள்ல இருக்காங்க, சில பேர் இருக்காங்க, ஆனா அந்த நாட்கள்ல ஆலன், அந்த ஸ்மித் விகில்ஸ், இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் செஞ்ச அற்புதங்கள் பார்த்தா ஆலன் அப்படி இப்படி நிக்கிறாரு, நாளை அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கவே ஒரு ஸ்பிரிட்ல மேல எழுந்திரிச்சு நிக்கிறாருங்க. நடந்திருக்கு. ஏன் இன்னைக்கு இது நடக்கல? எங்கேயோ நடக்குது, உயிர் தெழுறது நடந்துட்டா இருக்கு, ஆனா அங்க எங்க நடக்கிறது அல்ல. ஆவியானவருடைய வல்லமை தேசமெங்கும் தொனிக்கும். அந்த நாட்கள் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. சோ உங்களிலிருந்து பிறப்பது அப்படிப்பட்ட வல்லமை உடையதாய் வரும்.